வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 50ஆம் அத்தியாயம் ஆபத்துதவிகள். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்லத் தரவன்று. கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததுமல்லாமல் வேண்டிய வரங்களைக் கேள் என்று சொன்னது போலல்லவா இருக்கிறது. எனினும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின? தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ? அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போயிற்று. படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திராமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார். அராபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்புவித்தாக வேண்டும் என்றார். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக்க குதூகலத்தை உண்டாக்கின. எல்லாம் நன்றாய்த்தான் முடிந்திருக்கின்றன. அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதற்றமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாய் இருந்திருக்கும். ஆயினும் அவனை அயல் நாட்டாரிடம் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது, எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் என்றான். பிறகு களபதியை கூப்பிட்டு விவரத்தை கூறினான். அதை பற்றி என்ன கவலை? காற்று இப்படியே அனுகூலமாக அடித்துக் கொண்டிருந்தால் சாயங்காலத்துக்குள் பிடித்து விடலாம். நம்மை தப்பி அந்த கப்பல் எங்கே போய்விடப் போகிறது? கோடிக்கரை சென்று பிறகு கடற்கரையோரமாகத்தானே போக வேண்டும் என்றான் களபதி. ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறு விதமாயிருந்தது. வர வர காற்றின் வேகம் குறைந்து வந்தது. உச்சி வேளையானதும் காற்று அடியோடு நின்றுவிட்டது. கடல் அலை என்பதே இன்றி அமைதி அடைந்திருந்தது. சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது. சூரிய பகவான் வானத்தில் ஜோதிப்பிழம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார். கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டிராதுதான். ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாக தோன்றவில்லை. நன்றாக காய்ச்சி கொதித்து புகையெழுப்பும் எண்ணெய் கடல் போல தோன்றியது. சூரிய கிரணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்னி கடலாகவும் காணப்பட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. பயன் என்ன? அலை ஓசை நின்றது போல் பாய்மரங்கள் சடபடவென்று அடித்துக் கொள்ளும் ஓசையும் நின்றுவிட்டது. பாய்மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும் போது ஏற்படும் கரமுர சத்தமும் இல்லை. கப்பல் கடலை கிழித்துச் செல்லும் ஓசையும் இல்லை. உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அளித்தது. அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது. இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடி வரும்? அந்த கப்பல் தப்பித்துக் கொண்டு போய்விடாதா என்று கவலையுடன் கேட்டார். பார்த்திபேந்திரன் நாவாயின் நாயகனை நோக்கினான். அப்போது களபதி, அதிக நேரம் இப்படியே காற்று அடியோடு ஓய்ந்திருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அது வந்து நம்மை தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்மை ஒதுக்கிவிட்டு அப்பால் போனாலும் போய்விடும். நம்மை சுழிக்காற்று தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்கப் போவது நிச்சயம். இப்போது இவ்வளவு அமைதி குடிகொண்டிருக்கிறதல்லவா? இன்று இரவுக்குள் மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுவதை பார்ப்போம். மலைகளையும் பார்ப்போம், அதல பாதாளத்தையும் பார்ப்போம் என்றான். சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா? சாதாரண அபாயமா? கடவுள் காப்பாற்றினால்தான் உண்டு. அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்லபம். இளவரசே, கடலும் காற்றும் பட்சபாதம் காட்டுவதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும். தற்சமயம் அதுவும் அசையாமல் தான் நிற்கும். ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார். கரையோரம் போயிருந்தால் அதில் உள்ளவர்கள் இறங்கி கரை சேர்ந்து தப்பிக்கலாம். ஆனால் கப்பல் போனதுதான் என்று சொன்னான் களபதி. எவ்வளவு பெரிய அபாயமாயிருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர். அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகூலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. அவர்கள் இச்சமயம் எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்கள்? உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம். இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுக்களும் போட்டிருந்த இருண்ட அறையில்
அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகுநேரம் வரையில் அவன் பிரமை பிடித்தவன் போல் இருந்தான். அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டுக் கொண்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்தது. இது என்ன கப்பல்? யாருடைய கப்பல்? இதில் சில முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டு வந்த கனவெல்லாம் உண்மையில் கனவுதான் போலும். இதைவிட பெரிய கஷ்டங்களிலிருந்தெல்லாம் தான் தப்பித்திருக்கும் போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற சபலமும் சில சமயம் ஏற்பட்டது. பார்க்கலாம். உடம்பில் உயிர் இருக்கும் வரையில், அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. இந்த ஆசை தோன்றிய பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை. வர வர தெரியலாயிற்று. அவனுக்கு சமீபத்திலேயே பல வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டான். அவனுடைய உடம்பை இறுக்கிக் கட்டியிருந்ததே தவிர கைகள் இறுக்கிக் கட்டப்படவில்லை. கைக்கட்டை தளர்த்திக் கொண்டு ஒரு கையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம். உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளை அறுத்து விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்வது? இந்த அறைக்கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியில் போவது எப்படி? போன பிறகு அவ்வளவு அராபியர்களுடனும் மந்திரவாதியுடனும் அவன் தோழனுடனும் சேர்ந்தாற்போல் சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டு எல்லாரையும் கொன்றுவிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது? கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா? கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே. ஆம், மறுபடியும் அவசரப்படக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கைக்கு இடமளிக்கிறதல்லவா? என்னதான் செய்யப் போகிறார்கள் பார்க்கலாமே. ஆனால் நேரமாக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனைக்காளாயிற்று. அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல் அந்த அறை அவ்வளவு புழுக்கமாயிருந்தது. உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது. கடற்பிரயாணம் இவ்வளவு வெதுப்புவதாயிருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை. பூங்குழலியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்துக் கொண்டான். அப்போது எப்படி குளிர்காற்று வீசிற்று! உடம்புக்கு எவ்வளவு இதமாயிருந்தது! அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சுண்ணாம்பு காலவாயில் போடுவது என்பார்களே, அதுபோலல்லவா இருக்கிறது. திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். ஆம், காய்களை எப்படி விழுங்குவாய்? எங்களுடன் நீ சேர்வதாயிருந்தால். உங்களுடன் என்கிறீர்களே, நீங்கள் யார்? ரவிதாசன் தேவராளனை பார்த்து, இனி இவனிடம் ரகசியம் தேவையில்லை. ஒன்று, இவன் நம்முடன் சேர வேண்டும், அல்லது கடலுக்கு பலியாக வேண்டும். ஆகையால் இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாம் என்றான். எல்லாவற்றையும் நன்றாய் சொல்லு என்றான் தேவராளன். கேள் தம்பி, நாங்கள் வீரபாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள். அவரை காத்து நிற்பதாக ஆணையிட்டு சபதம் செய்தவர்கள். உங்களால் அது முடியவில்லை. ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? ஒரு பெண் பிள்ளையின் முடத்தனத்தினால் வெற்றி பெற்றார். அவள் தன் மோகவலையின் சக்தியில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த சோழகுல நாகப்பாம்பை தன்னால் படமெடுத்து ஆடச் செய்ய முடியும் என்று நம்பினாள். பாம்பு படமெடுத்து ஆடத்தான் ஆடியது. ஆனால் அதன் விஷப்பல்லின் சக்தியை நடுவில் காட்டிவிட்டது. எங்கள் மன்னரின் தலை புழுதியில் உருண்டது. தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள். தலையை பல்லக்கில் வைத்து ஊர்வலம் விட்டார்கள். ஆஹா, தஞ்சாவூர்! அந்த நகரம் அடையப் போகிற கதியை பார்த்துக் கொண்டிரு தம்பி. இவ்விதம் கூறியபோது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் அகன்ற அனலை கக்கின. அவனுடைய உடல் நடுங்கியது. பல்வரிசைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் சத்தம் நரநரவென்று பயங்கரமாக கேட்டது. தேவராளனுடைய தோற்றமும் அவ்விதமே கோரமாக மாறியது. போனது போயிற்று. அதற்காக இனிமே என்ன செய்யப் போகிறீர்கள்? இறந்து போன வீரபாண்டியனை உயிர்ப்பிக்க முடியுமா? வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது. அவ்வளவு சக்தி என்னுடைய மந்திரத்துக்கு கூட கிடையாது. ஆனால் அவரை கொன்றவனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம். சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உள்பட நாசம் செய்வோம். எங்களுடன் நீ சேருகிறாயா? சொல். சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள்?
எங்கள் மகாராணி யாருக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யார் தெரியாதா தம்பி? பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள்தான். அப்படியானால் மதுராந்தகருக்கு? அவனும் ஒரு பாம்பு குட்டிதானே. பழுவேட்டரையர்? அந்த கிழவனை எங்கள் அரசனாக்குவோம் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக உங்கள் மகாராணி அவன் வீட்டில் இருக்கிறாளாக்கும். நன்றாக தெரிந்து கொண்டாயே. நல்ல யுகசாலினி. வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே, அதுவும் பழுவூர் ராணிதான். போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். அதை நிறைவேற்றவில்லை. அவளே துரோகம் செய்து விட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம். இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு செய்திருக்க முடியாது. இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லையே. கொஞ்சம் பொறு அப்பனே, பார்த்துக் கொண்டே இரு என்றான் ரவிதாசன். நம்மிடம் இவன் எல்லாம் தெரிந்து கொண்டான். நாம் கேட்டதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லையே என்றான் தேவராளன். தம்பி, என்ன சொல்கிறாய்? எங்களுடன் சேர்கிறாயா? யார் கண்டது? உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம். நீயே ஒருவேளை தென் தமிழகத்தின் வீரசிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம். என்ன சொல்லுகிறாய்? சில காலத்துக்கு முன்னே என்றால் வந்தியத்தேவன் உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இளவரசருடன் 3 நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணியிருந்தது. பொய்ப்புனை சுருட்டுகள், சமயோஜித தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்று விட்டு போயிருந்தது. ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி, இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள்? சற்று முன் யமனுலகுக்கு அனுப்பிய அரபு நாட்டாருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான். எல்லாம் என்னுடைய மந்திர சக்தி அப்பனே. திரிகோணமலையில் இவர்களிடமிருந்துதான் நாங்கள் குதிரைகளை விலைக்கு வாங்கினோம். அந்த குதிரைகளைக் கொண்டுதான் உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம். யானை இரவுத்துறையில் இளவரசர் இறங்கி ஓடியதை பார்த்தோம். அவருக்கு முன்னால் இங்கு வந்துவிட தீர்மானித்து குறுக்கு வழியில் வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து பார்த்தால் எங்கள் பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்கள் ஏறி வந்த கப்பல் முல்லைத்தீவுக்கு அருகில் கரை தட்டி உடைந்து போய்விட்டதாம். இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றிக் கொண்டார்கள். கடலோரத்தில் வழிகாட்டுவதற்காக எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. அது எப்படி? அந்த சோழகுலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேர்வான் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல தம்பி, இலங்கையில் ஊமைப்பெண் பூதம் ஒன்று இருக்கிறது. அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது. வந்தியத்தேவன் அன்றிரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்துக் கொண்டான். ரவிதாசன் திடீரென்று சிரித்தான். இது என்ன சிரிப்பு? எதைக் கண்டு என்றான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை தம்பி, இந்த அரபு நாட்டாரின் சுபாவத்தை எண்ணினேன், சிரிப்பு வந்தது. இவர்கள் இவ்வளவு முரட்டு மனிதர்கள் அல்லவா? மனிதர்களை கொல்வது இவர்களுக்கு வாழைக்காயை அறிவது போன்றது. ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவிலாத அபிமானம். குதிரைகளின் கால் குழம்பில் இரும்பு பூண் அடித்துத்தான் அவர்கள் நாட்டின் குதிரைகளை ஓட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரீக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்கள். கப்பலில் எல்லாரும் ஏறிக்கொண்டோம். பாய்மரங்களை விரித்தோம். கப்பல் கிளம்பிவிட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். முல்லைத்தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பிக் கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாயிருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள். அவர்களில் ஒருவன் கப்பலிலிருந்து இறங்கி பார்த்து விட்டுத்தான் வருவேன் என்றான். எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள். பிறகு குதிரை அகப்படவில்லை. தம்பி, நீ அகப்பட்டாய். எவ்வளவு நல்லதாய் போயிற்று பார். இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமாய் போயிற்று. எல்லாம் சரிதான். இந்த பிள்ளை நம்முடைய கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன். சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். நான் சோழகுலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களுடன் சேரமாட்டேன். வேளக்கார படையை சேர்ந்திருக்கிறாயா? சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன தயக்கம்? நீ போர் வீரன். எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியதுதானே.
சோழகுலத்தாருடன் உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களைக் காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை. இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையையும் காட்டிலும் சோழகுலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லா சிநேகம் வேறு இருக்கிறது. அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் உன் உயிரை சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தப்படு என்றான் ரவிதாசன். இத்துடன் 50ஆம் அத்தியாயம் ஆபத்துதவிகள் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.